Hello everyone, welcome back to our channel. மாணக்கர் ஆசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் இன்டீரியர் ஆகட்டும், புக் பேக் ஆகட்டும், அதே மாதிரி 5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் 11th ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கு கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். 11ஆம் வகுப்பு விலங்கியல் மாணவர்கள் எப்படி பொதுத் தேர்வு எழுதணும் அப்படின்னு. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி 1 பை 1 பார்க்கலாம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கை லைன் பை லைனாக படித்தா தான் 15 வாங்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 12 கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விடுபட்ட இடங்களாக PQRSல் அட்டவணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே போலி உடற்குழியை விட உண்மையான உடற்குழி எந்த வகையில் மேலானது. அதே மாதிரி பயனற்ற இடம் டேட் ஸ்பேஸ்னால் என்ன, டயட் பேஸ் கனை சுரப்பியில் உடலில் இருந்து நீக்கினால் என்ன ஏற்படும். அதே மாதிரி கீழே நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஐயோடைய டயக்ராம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஒரு மாணவர் குழுமம் மீன் பண்ணையினை பார்வையிட செல்கையில். ஸோ இந்த மாதிரியும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அதே மாதிரி 6x3 18 3 மார்க் கொஸ்டின். சிற்றினங்கள் கண்டறியும் தானியங்கி கருவிகள் யாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸு. பயாப்சி ஆட்டோப்சி நல்லா பார்த்துக்கோங்க. டிடிடி பறவையின் முட்டைகளில் ஏற்படும் தாக்கத்தை குறிப்பிடுக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தநீரில் உள்ள பொருட்கள் யாவை, கொழுப்பு மற்றும் பிற ஊட்டப்பொருட்கள் செரித்தலில் பித்தநீர் எவ்வாறு உதவுகிறது, நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விவரி. புறாக்களின் புற சட்டகம் எவ்வாறு அவைகளின் பறத்தல் வாழ்விற்கு பொருத்தமானதாக அமைந்துள்ளது. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கரப்பாம்பூச்சியோட சீரண மண்டலம் தகுந்த படத்துடன் வெறி, நிணநீர் பகுதி பொருட்கள் மற்றும் அதன் பணிகளை விளக்குக. டிஸ்கிரைப் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் வித் நீட் ஸ்கெட்ச். எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன்ஸ் ஆஃப் லிம்ப் அண்ட் ஃபங்க்ஷன். எலும்பு முறிவு ஏற்படும் விதம் மற்றும் எலும்பு முறிவு குணமாக்குதல் விவரி. மெல்லிய திசுக்களை இரத்த திசுக்கள் ஆய்வு செய்ய. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் போன் ஃப்ராக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மண்புழு உரமாக்கல் என்றால் என்ன, மண்புழு உரத்தின் நன்மைகளை பட்டியலிட ரொம்ப முக்கியம். வாட் இஸ் வெர்மி கம்போஸ்டிங், லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் ஆஃப் வெர்மி கம்போஸ்டிங் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே கேட்பாங்க. தேங்க்யூ.